ஜோக்கர் 2க்கான ட்ரெய்லர் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 4 மூவி ரிலீஸ் ஆகும். அருண் விஜய் 36க்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. அமீரோட உயிர் தமிழுக்கு மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் நாளைக்கு தான் வரப்போகுது. விக்ரமோட ஜிஎன் 62 மூவில துஷாரா விஜயனும் நடிக்க போறாங்க. இது அபிஷியலாவே இன்னைக்கு சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தை நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம எடுத்த பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன் பண்ண போறாரு. அட்லி ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. மூவிக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. கில்லி எப்ப ரீ ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டீங்க. இப்ப அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ரீ ரிலீஸ்க்கான ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபுதேவாவோட பர்த்டே ஸ்பெஷலா பேட்டர் ஆப் அண்ட் தி கோட் மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க. தி கோட் மூவில தளபதியோட சேலரி 250 கோடியா நிறைய பேர் கேட்டீங்க. நான் அது ஃபேக்னு சொல்லிருப்பேன். இப்ப அந்த சம்பளம் உண்மையா இருக்கு. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட் படத்துக்கு இல்ல, தளபதி 69 மூவிக்கு தளபதியோட சம்பளம் 250 கோடின்னு இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வருது. சோ தளபதியோட கடைசி படத்துல அவருக்கு சம்பளம் 250 கோடி. லியோ டைட்டில் ப்ரோமோல விஜய் பேட்டிலுக்கு ரெடி ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் விக்ரம் மூவிக்கும் இருக்கும். அப்ப தலைவர் 171க்கும் அதே மாதிரி தான் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் படத்துக்கு அப்படி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். புஷ்பா 2 கூட வேற ஏதாச்சும் கிளாஷ் ஆகுமான்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு கோட்டு கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஒரு டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். அட்லி அல்லு அர்ஜுன் படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அப்போ அது டைரக்டர் தமிழ் படமானு கேக்குறீங்க. அது தெலுங்கு படம் தான். அப்படி இல்லனா தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமா இருக்கும். இப்ப வாரிசு படத்தை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்னு எல்லாமே அதுக்கு தெலுங்கு. ஆனாலுமே ஹீரோ தமிழ்ங்கிறதுனால அது ஒரு தமிழ் படம்னு தான் சொன்னாங்க. சோ நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லக்கூடாது. தலைவர் 171 படம் லியோ கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்னு கேக்குறீங்க. ரிவ்யூ பாசிட்டிவா வந்தா பிரேக் பண்ணிட்டோம். மஞ்சுமல் பாய்ஸ் ஃபைனல் கலெக்ஷனை கேக்குறீங்க. இப்ப வரைக்கும் 220 கோடி. இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. கங்குவாக்கு அப்புறம் புறநானூறு வருமா இல்ல சூர்யா 44 வருமானு கேக்குறீங்க. புறநானூறு தள்ளி போயிட்டு சோ சூர்யா 44 தான் அடுத்து வரும். கோட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி பாடியிருக்காரான்னு கேக்குறீங்க. அது இன்னும் ரிவீல் ஆகல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். இந்த மாசம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அது மட்டும் தான் இப்போதைக்கு ரிவீல் ஆனது. மிருதன் டைரக்டர் இப்ப என்ன பண்றாருன்னு கேக்குறீங்க. அது எனக்குமே தெரியல. நான் தேடி பார்த்தா ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வித்தியாசமான மூவிஸ் தான் அவர் எடுப்பாரு. லாஸ்டா வந்த கேப்டன் அவருக்கு ஃபிளாப். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த படத்தை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தலைவர் 171ஓட டைட்டில் தமிழ்ல இருக்குமா இல்ல இங்கிலீஷ்ல இருக்குமான்னு கேக்குறீங்க. டைட்டில் பத்தி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா தமிழ்ல இருந்தா நல்லது. பிரேமலு படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. இது ஹிட்டானு கேட்ட முதல் நீங்க தான். அப்ப நான் போடுற வீடியோவை நீங்க சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். படம் ரொம்ப பெரிய ஹிட். சிவகார்த்திகேயன் லோகேஷ் கம்போ வருமானு கேக்குறீங்க. தலைவர் 171ல சிவகார்த்தி ஒரு கேமியோ பண்ண போறதா நியூஸ் வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்படி இந்த காம்போ வந்தா தான் உண்டு. சப்போஸ் அந்த கேமியோ நடக்கலனா இந்த காம்போ இப்ப வர வாய்ப்பு இல்ல. புஷ்பா 2 800 கோடி வருமா? கங்குவா அப்டேட் கேக்குறீங்க. புஷ்பா 2ஓட பிசினஸ் 1000 கோடிக்கு பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது கலெக்ஷன் 800 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. 1000 கோடிக்கு மேல தான் வசூல் வரும். கங்குவா அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் பெருசா இல்ல. நான் வந்தா சொல்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிடி அப்டேட் கேக்குறீங்க. அதுக்கும் கரெக்டா டேட் தெரியல. நான் வந்ததும் சொல்றேன். தூம் 4 எப்ப வரும்னு கேக்குறீங்க. இனிமே தான் அதுக்கான ஒர்க் ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். அவங்க படத்தை ஆரம்பிச்சாதான் எப்ப வரும்னு என்னால சொல்ல முடியும். அமரன் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இன்னும் அவங்க ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணவே இல்ல. ஆனா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் படம் வரும். இன்னும் ஷூட்டிங் வேற அங்க முடிக்கவே இல்ல. ஷாருக்கான் மூவிக்கான அப்டேட்டை கேக்குறீங்க. மூவிஸ்க்கான ஷூட்டிங் போறதா சொல்றாங்க. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வந்ததும் சொல்றேன். மரகத நாணயம் 2 அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 வரும்னு டைரக்டர் சொன்னாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டும் அங்க கொடுக்கவே இல்ல. மேபி ஸ்கிரிப்ட் ஒர்க் போகும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் அடுத்து யாருன்னு கேக்குறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அஜித்துக்கு அடுத்து விக்ரம், சூர்யா, அதுக்கு அடுத்து சிம்பு, தனுஷ்னு சொன்னாங்க. ஆனா முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இது. இப்போ அது அப்படிதான் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. 1970ல எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி, 1980 to 1990ல ரஜினி அண்ட் கமல், இப்ப பிரசன்ட்ல விஜய், அஜித். இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனும் 2 ஆக்டர்ஸ் மட்டுமே டயர் ஒன்னா வைக்கிறாங்க. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒவ்வொரு ஜெனரேஷன்லுமே ஃபேன்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இங்க ஒருத்தருக்கு போட்டி இன்னொருத்தர் தான். ஒருத்தருக்கு போட்டி 2 பேரோ இல்ல 3 பேரோ கிடையாது. அப்படி ஆடியன்ஸ் பார்க்கல. அப்படி ஆடியன்ஸ் பார்த்திருந்தா நிறைய பேருக்கு உள்ள போட்டி இருந்திருக்கும். ஆனா அப்போல இருந்து இப்ப வரைக்குமே 2 பேரை தான் ஆடியன்ஸ் போட்டியா பாக்குறாங்க. இப்ப விஜய், அஜித், அடுத்து வேற 2 பேரு, அதுக்கு அடுத்து வேற 2 பேரு. இப்படியே தான் இது போகுது. போட்டி இருந்தா தான் முடியும். அது கரெக்ட் தான். சோ ஒருத்தருக்கு போட்டு இன்னொருத்தர் தானே ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. சோ இப்படிதான் இது போகும். பையா பார்ட் 2 அப்டேட் கேக்குறீங்க. லிங்குசாமி பையா 2 எடுக்க போறதா சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு வேற படம் எடுக்க போறதா நியூஸ் வருது. அரண்மனை 4 பட்ஜெட்டை கேக்குறீங்க. பட்ஜெட் 15 to 20 கோடி இருக்குங்கிறது என்னோட கெஸ். மஃப்டி படத்துக்கு ப்ரீக்வல் எடுக்கிறாங்க. அப்போ 10 தலைக்கும் ப்ரீக்வல் எடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கில்லி ரீ ரிலீஸ்ல 50 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படமும் ரீ ரிலீஸ்ல 50 கோடிலாம் வராது. எம் குமரன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா எனக்கு பிடிக்குமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு பிடிக்கும். படமும் ஹிட்டு தான். தி கோட் லைஃப் அண்ட் காட்ஸிலா எக்ஸ் காங்க் நீ எம்பருக்கு ரிவ்யூ கேக்குறீங்க. இது ரெண்டுத்துக்குமே ரிவ்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.